ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்ட்ரன். இதை எழுதினவங்க PK பேஜ். ஸோ இவங்களோட ஃபுல் நேம் வந்து பேட்ரிஷியா கேத்லன் பேஜ். இவங்க வந்து ஒரு கெனடியன் ரைட்டர். இவங்களோட ஃபாதர் வந்து கெனடியன் ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ ஒரு வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க தான் இவங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் போம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் அவங்க லைஃப்பில் வந்திருக்கும். அப்புறமா அவங்க நிறைய போம்ஸ் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் சில்ட்ரன் அப்படின்ற இந்த போம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஆகஸ்ட் 1945 தான் பொயட்ரி மேகசினில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து சைக்காலஜிக்கல் இன்சைட்ஸை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு குழந்தை பிறந்து வளருது, அதோட மென்டாலிட்டி என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு லிரிக்கல் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொயட்ரி மேகசினில் பப்ளிஷ் பண்ணாங்க. லேட்டர் இவங்களோட ஒரு பொயட்ரி கலெக்ஷனான As 10 as 20 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொயட்ரி கலெக்ஷனில் 1946 வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சில்ட்ரன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட வேர்ல்டில் வந்துட்டு அவங்க எல்லாரையுமே, இந்த வேர்ல்டில் இருக்கிற யாரை பார்த்தாலுமே அவங்கள ரொம்ப வார்மாக க்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. க்ரீட்டிங் மீன்ஸ் எல்லா குழந்தைங்களும் எல்லாரை பார்க்கும்போதும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு அக்செப்டபுளாக இருக்குன்றது தெரியல. சில குழந்தைங்க நல்லா குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க, நம்மக்கிட்ட வரமாட்டாங்க ஈஸியாக. அம்மாவை விட்டு வராத குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்க எல்லாமே ஈஸியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே க்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட ட்ரீம் லைக் வேர்ல்டு இருக்குது இல்லையா, அந்த வேர்ல்டில் ஆல்ரெடி நம்ம எல்லாரையுமே பார்த்ததுனால ஒரு ஹாஃப் நோன் ஃபிகரை பார்த்த மாதிரி, ஆல்ரெடி தெரிஞ்ச அவேரான ஒரு ஃபிகரை பார்த்த மாதிரி தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. புதுசாக டிஸ்கவர் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுறதே அவங்களோட ட்ரீமில் அவங்க ஒரு ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஃபேன்சியான பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லான ட்ரீம்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த வேர்ல்டில் அவங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே தான் இந்த வேர்ல்டுலேயும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளை பார்க்கும்போது அவங்களோட வேர்ல்டில் இருந்து, அவங்களோட உலகத்தில் இருக்கிற கண்ணு வழியாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஃபெமிலியராக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் டெலிகேட் அண்ட் டென்டேட்டிவ் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. லைக் பென்சில் ஸ்கெட்ச். இப்போ வந்து குழந்தைங்க கிட்ட நம்ம ஒரு பென்சிலோ பென்னோ கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு பேப்பரில் வந்து இதுதான் நான் வரைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அந்த பர்டிகுலர் பிக்சரை அவங்க கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வரைஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ கொஞ்சம் ஓரளவு பேச தெரிஞ்ச குழந்தை, இல்லை அப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்க குழந்தை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு மவுண்டெயின்னு சொல்லுதுன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ட்ரையாங்கிள் பக்கத்தில் ஒரு ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ வரைஞ்சிட்டு அது வீடு அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி அதை டெவலப் பண்ணிகிட்டே போகும். அதோட க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்றது அது வளர்ந்துட்டே இருக்குமே தவிர அது வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருக்காது. இதைத்தான் நான் வரைய போகிறேன்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டோடு அவங்க இருக்க மாட்டாங்க. ஈஸியாக எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிடுவாங்க ஆஸ் பர் தேர் விஷ். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு ரெக்டாங்கிள், தனியாக ஒரு ட்ரையாங்கிள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதை வேறு ஒரு பிக்சராக அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிக்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க பார்க்குற இந்த ரியாலிட்டிக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் வேர்ல்டுக்கும் ஒரு பிளர்டு லைன் தான் இருக்கும். அதை என்றைக்குமே அவங்க கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இங்கே பார்க்குறது வேறு, அவங்களோட உலகம் அப்படின்றது ரொம்ப வேறு அப்படின்றத சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களோட பிஹேவியர் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ சில்ட்ரனோட வேர்ல்டு அப்படின்றது ரொம்ப அழகானது அண்ட் ஆல்சோ அது ரொம்ப க்ரியேட்டிவானது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க திங்க் பண்ணுறது வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு சேமாக இருக்கும். செப்பரேட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட இன்னர் வேர்ல்டையும் அவங்க பார்க்கக்கூடிய நம்ம வாழ்கிற இந்த அவுட்டர் வேர்ல்டையும் அவங்க என்றைக்குமே பிரித்து பார்க்க மாட்டாங்க. ரெண்டும் ஒன்று தான் நினப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ, அவங்களோட இன்னர் வேர்ல்டு எதுவோ அதே மாதிரி தான் அவுட்டர் வேர்ல்டும் இருக்கும். என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க நடந்துப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து நிறையா ஃப்ளாரல் டிசைன் மாதிரிலாம் அவங்க வரைவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து எப்படி டிசைனர்ஸ் வரைகிறாங்களோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காது, பர்ஃபெக்ஷன் இருக்காது. பட் சின்ன வயசுலேயே அவங்க வரைகிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு டிசைனை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து கர்வ்ஸ் வரைவாங்க இல்லையா, ஈஸியாக ஒரு கர்வ் மாதிரி போட்டுருவாங்க. கர்வ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, அவங்க அப்படி கிறுக்கி வைக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க ஈஸியாக டெய்லி ஆப்ஜெக்டை வச்சே அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோர்க்கோ நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து கேஷுவலாக அதோட ஷோல்டர்ஸ் பக்கத்துலேருந்து வர்ற அந்த ஏர்லேயே அது வரையும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதோட ஹேண்ட் மூவ்ஸ்,
கைய வந்து ரொம்ப அழகா அசைச்சு, காத்துலயே அது படம் வரைஞ்சிட்ருக்கும். அதுக்கு ஒரு போர்டோ, நோட்டோ, பென்னோ எதுவுமே தேவையில்ல. ஒரு ஸ்பூன் அது கையில கிடைச்சா கூட, அத வச்சு அந்த குழந்தைங்க பெயிண்ட் பண்ணிட்டுருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டே டு டே ஆப்ஜெக்ட் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வச்சிருந்தாலும் சரி, அது வந்து அதுக்கு டாய்ஸா மாறிரும் இல்லையா? நம்ம வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா, அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப அடமென்ட்டா இருப்போம். அத பத்தியே யோசிச்சுட்ருப்போம். ஆனா குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வேணும்னா, அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அத டாய்ஸா மாத்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா பேசுவாங்க இல்லையா? யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ, அத வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல அவங்க பேசிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்றது இல்ல. இப்போ தொட்டில்ல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, அது பாட்டுக்கு ஏதாவது சவுண்ட்ஸ் மேக் பண்ணிட்டே இருக்கும். நெறைய அது பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? அது அதோட லாங்குவேஜ். அந்த குழந்தைக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, அதோட காது வழியா அதுக்கு கேட்கிறதே, உள்ள ஏதோ ஒரு லிசனர்ஸ் இருந்து இத கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து என்ன மாரி ஃபீல் பண்ணுவோம்? நமக்கு பேசுறதுக்கு, அத கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு டிப்ரஷனுக்குள்ள போயிருவோம் இல்லையா? நான் பேசுறேன், யாருமே என்ன கேட்க மாட்றாங்க. என்ன யாருமே கன்சிடர் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லி நம்ம தனியா ஃபீல் பண்ணிட்டுருப்போம். ஆனா, ஒரு குழந்தை வந்து அதுவே பேசுது. அதுக்குள்ளேயே ஒரு லிசனர் இருக்கிறதா நெனச்சு அது பேசிட்டே இருக்கு. யாரையுமே எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்றாங்க. அதோட லெக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு மூவ்மெண்ட்லயே இருக்கும். அதோட அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பப்பட் ஷோ மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு ப்ளே ஆக்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வால்வ்டா இருப்போமோ, எவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்களோ அந்த ஆக்டர்ஸ் எல்லாரும், அந்த மாதிரி இந்த குழந்தையோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாண்டன் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வாண்டன் அப்படின்னா என்னன்னா, கேர் ஃப்ரீ. அந்த குழந்தையோட அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ஹேண்ட வந்து அது ஷேக் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு மூவ்மெண்ட் அது குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கேர் ஃப்ரீ எத பத்தியும் கவலைப்படல. எனக்கு இப்போ இந்த கையெல்லாம் இப்படி மூவ்மெண்ட் பண்ணணும்னு இருக்கு, டான்ஸ் பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை ஈஸியா அத டான்ஸ் பண்ணும். அது என்ன நினைக்குதோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ கேர் ஃப்ரீ யார பத்தியும் கவலைப்படாம, அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வைல் ஆங்கர் குழந்தைங்க வந்து ஈஸியா எந்த ஒரு எமோஷனையும் அவங்க வந்து டிரான்ஸ்பரண்டா அத வெளிய காமிச்சுருவாங்க இல்லையா? அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி. முக்கியமா குழந்தைங்க கிட்ட உடனே ரியாக்ட் ஆகுறது ஆங்கர். ஒரு குழந்தை வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம டக்குன்னு வாங்கிட்டோம்னா, உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுரும். இல்ல அப்படின்னா, கோவப்பட்டு நம்மள அடிக்கும். இல்லையா? ஸோ மோஸ்ட்டா குழந்தைங்களுக்கு டக்குனு கோவம் வரும். கோவத்தில கத்திட்டே இருக்கும். நம்ம சாக்லேட்ட திரும்பி குடுத்த உடனே அமைதியாயிரும். பட் நம்ம அப்படி கிடையாது. கோவம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். அவங்கள வந்து பழி வாங்குற வரைக்கும் அந்த கோவம் இருக்கும். இல்லையா? ஈஸியா நம்ம எதையும் மறக்க மாட்டோம். அந்த கோவத்த மனசுலயே வச்சுட்டுருப்போம். பட் குழந்தைங்க அப்படி கிடையாது. எவ்வளோ சீக்கிரமா அவங்களுக்கு கோவம் வருதோ, அவ்வளோ சீக்கிரமா அத மறந்து போயிருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அவங்களுக்கு கோவம் வர்ற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எவ்வளோ ஸ்பீடா அவங்களுக்கு கோவம் வருது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கம்பேரிசன். என்ன அப்படின்னா, எப்படி சாண்ட் வந்து அந்த ஆர் கிளாஸ் மணல் கடிகாரம்லாம் இருக்கு இல்லையா? அதில எப்படி அந்த சாண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடா விழுதோ, அதே மாதிரி அவங்களுக்கும் ஸ்பீடா கோவம் வரும் அப்படின்றத சொல்றாங்க. தென் இன்னொரு கம்பேரிசன் என்ன அப்படின்னா, விண்ட் எப்படி ரொம்ப லைட்டான ஃபேப்ரிக்ஸ் அதுக்குள்ளோடி காத்து வேகமா வீட்டுக்குள்ள வருதோ, இல்ல நம்ம உடம்புல படுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதோ, அதே மாதிரி தான் இந்த குழந்தைங்க வந்து ஈஸியா அந்த எமோஷன்ஸ வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள், அழகான விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல குழந்தை வளர ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி வளரும்போது குழந்தைங்க வந்து அவங்கள மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு எட்ஜஸ் கிரியேட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அவங்களுக்குன்னு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்துலயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டிய எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவ்வளோ நாளும் குழந்தைங்களோட உலகம்னு சொல்லி தனியா ஒரு வேர்ல்டுல நிம்மதியா இருந்துட்டு இருந்த அவங்க, இப்போ சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்திக்க நெனைப்பாங்க. அவங்களுக்குன்னு ப்ராப்பரா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. இப்போ இவ்வளோ நாளும் பேப்பர்ல சும்மா கிறுக்கிட்டு இருந்த குழந்தைக்கு, இப்போ ஒரு சீஷோருக்கு போகுது அப்படின்னா, அங்க வந்து ஒரு சாண்ட் கேசல் ஒண்ணு கட்டணும். அது ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். ரியல் கேசல் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பெர்ஃபெக்ஷன் அதில தேட ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு அது டெவலப் ஆகுது. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே இந்த சொசைட்டியல் லைன்ஸ் இருக்கு இல்லையா? சொசைட்டில நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த லைன்ஸ், அந்த ட்ரெடிஷன் அது எல்லாத்தையும் இவங்களும் மேக் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி நம்மள ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் சொசைட்டில என்ன நெனைப்பாங்க? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்னு தான் நெனைப்பாங்க இல்லையா? நம்மளோட லைஃப அத நம்ம ஒழுங்கா பார்த்துக்கணும். எந்த பிரச்சனைக்கும் போகாம லைஃப லீட் பண்ணி முடிச்சுட்டா போதும்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் நெனைப்பாங்க. சில பேர் தான் நம்மளையும் தாண்டி நம்ம ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு அகெயின்ஸ்டா நம்ம குரல் குடுக்கணும். நம்ம சொசைட்டில ஒரு நல்ல கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறவங்க
ரொம்பவே ஃபியூ பீப்பிள் தான் இல்லையா? ஸோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் மாதிரி இந்த குழந்தையும் மாற ஆரம்பிக்கும். நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சனாக மாறணும். நம்மளை வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பர்சனாக சொசைட்டிக்குன்னு சில நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ ஒரு கம்ப்ளீட் பர்சன். உனக்கு வந்து ஒரு வீடு இருக்கா? உனக்கு ஒரு வேலை இருக்கா? உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்கிறாங்களா? நீ வந்து நல்லா காசு பணம் சம்பாதிச்சிருக்கிறியா? அந்த மாதிரி சொசைட்டி சில விஷயங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து சொசைட்டியில் ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக ஃபிட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர வளர உங்களுக்குள்ள ஒரு தாட்டை வந்து இன்செர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நானும் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிப்போம். இப்படி ஓடிட்டே இருக்கிறதுனால என்னாச்சுன்னா நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டுருக்குறோம். இது வந்து நேச்சுரலாகவே நம்ம இழந்து தான் ஆகணும்னு வைங்களேன். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா 10 மாதம் அது வந்து அம்மாவோட வயித்துல இருந்துச்சு. இப்போ அது உலகத்துக்கு வந்துடுச்சு. அகெயின் அந்த வயித்துக்குள்ளே போகணும்னு நினச்சா அந்த குழந்தையால முடியுமா? முடியாது. ஸோ 10 மாதம் ஒரு இடத்துல அது டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அந்த லைஃப் அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி நம்ம குழந்தையா ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 15 வயசு ஆகும்போது 25 வயசு ஆகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளோட பழைய வாழ்க்கையை பழைய கேரக்டர்ஸை நம்ம இழந்துட்டே வருவோம். அது எல்லாமே ஒரு அபேண்டன்ட் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சிதைஞ்சு போயிடுது. நம்ம என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் இருந்தோமோ அது கம்ப்ளீட்டாக மறந்து போய் இந்த சொசைட்டியில் ஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பழைய அந்த ஷேப் பழைய லைஃப் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம். அது எல்லாமே அன்ரிமெம்பர்டாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஒரு குழந்தை வந்து வளரும்போது இன்னர் வேர்ல்டு அவுட்டர் வேர்ல்டு ரெண்டுமே சேமாக இருந்திருக்கும். ஆனால் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த இன்னர் வேர்ல்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவுட்டர் வேர்ல்டால் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நிறைய நியூஸ் எல்லாமே பார்க்குறோம். கூட பிறந்தவங்களே அவங்கள கொலை பண்ணுறது, அம்மாவை கொலை பண்ணுறது, அப்பாவை கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நடக்குதுன்னா அவங்களோட மனசில் கம்ப்ளீட்டாக அந்த இன்னர் வேர்ல்டு அப்படின்றது வேனிஷ் ஆகிடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா? அது ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் வெளியே வரும். எவ்வளோ ரூடான பர்சனாக இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க மேலே உங்களுக்கு சின்சியரான லவ் இருக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைய நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன் கம்ப்ளீட்டாக ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் வேர்ல்டு கம்ப்ளீட்டாக அபேண்டன்ட் ஆகிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அவங்களுக்குள்ள இனிமே அந்த இன்னர் வேர்ல்டு அந்த சைல்ட் லைக் பிஹேவியரை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இந்த வேர்ல்ட்லி ப்ளெஷர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவான விஷயங்கள் அது எல்லாத்துக்கு மேலேயும் நமக்கு அந்த மெட்டீரியல் லைஃப் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டதுனால அந்த இன்னர் வேர்ல்டு மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த சொசைட்டிக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். ஸோ நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதான் இந்த போம். குழந்தைங்க அப்படின்றது அது எவ்வளோ இன்னசென்ட்டான சோல், அது என்ன மாதிரி ஒரு ப்ரீஷியஸான டைம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. யாராலையும் அகெயின் பாஸ்ட்டுக்கு போக முடியாது. அந்த ஒரு குழந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ வாழ்கிற லைஃப்லையும் அந்த மாதிரி சைல்ட் லைக் பிஹேவியர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சோலை நம்ம தக்க வச்சுக்கணும். அது என்றைக்கும் அபேண்டன்ட் ஆகாமல் அது என்றைக்கும் நம்மளை விட்டு போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.